يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம்ல. அதுல இன்னைக்கு இறைவனின் மறுமை நாள்ல இறைவன் தரும் இன்பங்கள்லேயே பேரின்பமான இறைவனை பார்ப்பது, இறைவனிடம் பேசுவது. இதுதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, உலகத்து மறுமையில அல்லாஹ் ஏகப்பட்ட இன்பத்தை மனிதர்களுக்காக தயாரித்து வைத்துள்ளான். அந்த எல்லா இன்பங்களை விட படைத்த ரப்புல் ஆலமீனை பார்ப்பதும் அவரிடம் பேசுவதும் பேரின்பமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவிக்க முடியாம சிலர் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கான். சில குற்றச் செயல்களையும் சில காரியங்களை ஈடுபட்டவங்களை அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கான். அதுல ஒண்ணுதான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவார்கள். பொதுவா தர்மம் செய்யும் குணம் இருக்கு பார்த்தீங்களா, அது மூமின்களுக்கு அல்லாஹ் அதிக வழங்கியிருக்காங்க. நிறைய பேர் தர்மம் செய்யறோம். எவ்வளவு தர்மம் செய்யறோம்னா தம் கரங்களால் உழைத்து இயலாதவருக்கு கொடுக்குறோம்ல. அந்த தர்மம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், இடது கை செய்யும் தர்மம் வலது கைக்கு செய்ய தெரியாத மாதிரி இருக்கணும். வலது கை செய்யும் தர்மம் இடது கைக்கு தெரியாத மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட தர்மம் தான் இறைவனிடம் மகத்துவம் பெற்று இருந்து வெளிப்படையாகவும் தர்மம் செய்யலாம், இந்த ரகசியமா தெரியலாம். ஆனா செய்த தர்மத்தை இந்த சொல்லி காட்டுவது குணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் குணத்திலேயே மகா கெட்ட குணம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, 3 பேரை அல்லாஹ் துன்புறுத்தும் வேதனை உண்டு, அவர்களுக்கு இழிவுதரும் வேதனை உண்டு. நபிகள் நாயகம் சொல்றேன்னு நபிகள் யார் அரசுலாம் நீங்க சொல்றது சரிதான். அந்த 3 பேர் யாரு? அல்லாஹ் உங்களை மறுமை நாள்ல பேரெடுத்து பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகத்தை சஹாபாலாம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அந்த 3 நபர் யாரு அப்படின்னு கேட்டோடனே, ஒண்ணு பொய் சத்தியம் செய்து தரக்கை விட்டுறவன், 2வது பெருமைக்காக தன் கணுக்கால் இழுபட ஆடையை உடுத்தியவன், 3வது செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவன். பார்த்தியா, பாத்தீங்களா, அவங்க அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்கிட்ட பேசவும் மாட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது போக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னா, நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்பி மக்களுக்கு காட்டுவதாக செலவிடுவனை போல் உங்கள் தர்மத்தை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழுக்கத்தை பாறை இருக்குல்ல, அதன் மீது மண் இருந்தா, மண்ணின் மீது மழை விழுந்தா எப்படி அந்த மண்ணெல்லாம் போயிருமோ, அது மாதிரி நீங்க செய்த தர்மம் சொல்லி காட்டப்பட்டால் போயிரும் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். ஆக தர்மம் செய்யும் குணம் படித்தவர்களா இருக்கு முஸ்லிம்களாக நாம் தர்மத்தை எப்போதுமே ரகசியமா வெளிப்படையா வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, ரகசியமாவும் தர்மம் செய்யுங்க, வெளிப்படையாகவும் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த செய்யப்பட்ட தர்மத்தை இறைவனுக்காக இருக்க வேண்டும். ஒரு 3 சாரார் அல்லாஹ் நரகத்துல போடுவான். அதுல ஒரு ஆள் கொடை உள்ளன்னு தன்னை சொல்வதற்காக சொல்லி காட்டி கொண்டே தர்மம் செய்வன இருக்கும். அப்படி அது போக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வின் பாதையில் தன் செல்வங்களை செய்விட்டு பின்னர் அதை சொல்லி காட்டாமலும் தொல்லை தராலும் இருப்பவருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குகிறான், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை பயமும் இல்லைன்றான். ஆக நம் தர்மம் செய்யும் குணம் படித்த முஸ்லிம்கள் இறைவனிட மறுமை நாள்ல பார்க்கணும்னாலோ பேசணும்னாலும் நம்ம விருப்பப்பட்டோம்னா, மறுமையில கிடைக்கும் இன்பங்கள் எல்லாம் பேரின்பமான இறைவனை பார்த்து பேச வேண்டும் விரும்பினோமேனால் செய்த தர்மத்தை எப்போதும் சொல்லி கொட்டக்கூடாது. சொல்லி கொட்டினா எப்படி அல்லாஹ் வழுக்கத்தரையில போய் வழுக்க பாறையில போய் மண்ணு விட்டுனா அதன் மீது மழை விழுந்தா எல்லா மண்ணும் காலியாகி விடுமோ, அதை மாதிரி நம்ம சொல்லி காட்டப்பட்ட தர்மம் காலியாகி விடும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதனால நம்ம எந்த கட்டத்திலையும் தர்மம் செய்யும் நன்மக்களாக வேணும். அந்த தர்மத்தை சொல்லி காட்டு அவர்களை நோயினையும் செய்யக்கூடாது என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல இறைவன் பார்க்காத நபர்கள் சிலர் இருக்காங்க, அவங்களையும் பத்தி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.